வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டு சம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஷின் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7 மற்றும் பி ஈக்குவல் டு 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 சப் கொஷின் கொடுத்துட்டு நம்மள அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R1 equal to set of 2, 1, 7, 1. Second, R2 equal to set of -1, 1. Third, R3 equal to set of 2, -1, 7, 7, 1, 3. நாலாவது, R4 equal to set of 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இதை தான் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆன்சரில் எப்பவும் போல் கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி ஈக்குவல் டு 3, 0, -1, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த R1, R2, R3, R4 இதில் இருக்கிற அந்த ஜோடிகள்லாம் வந்து அந்த நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த கணத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இருந்துச்சு அப்படின்னா அது உறவு ஆகும், இல்லை அப்படின்னா அது உறவு ஆகாது. அப்போ நம்ம முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட செட்டு 1, 2, 3, 7 கிராஸ் பியோட செட்டு 3, 0, -1, 7. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3, 2, 3, 3, 3, 7, 3, 1, 0, 2, 0, 3, 0, 7, 0, 1, -1, 2, -1, 3, -1, 7, -1, 1, 1, 7, 2, 7, 3, 7, 7, 7 அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? R1 ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 1, 7, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2, 1, 7, 1 இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பியில் 2, 1 இல்லை, 7, 1 இல்லை. அப்போ என்ன எழுதலாம்? 2, 1, 7, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. எனவே R1 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதலாம். செகண்ட் கொஸ்டினில் R2 ஈக்குவல் டு -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ கிராஸ் பியில் -1, 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். -1, 1 இல்லை, 1, -1 தான் இருக்குது. பட் ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் இல்லையா? ஸோ -1, 1 வந்து நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன சொல்லலாம்? R2 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை. தேர்ட் கொஸ்டின் R3 ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -1, 7, 7, 1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணால் வந்துட்டு என்ன இருக்குது? 1, 3 இருக்குது, 2, -1 இருக்குது, 7, 7 இருக்குது. அப்போது R3ல கொடுத்துருக்க அந்த 3 ஜோடிகளுமே வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? R3 கண்டெய்ன்ட் ஏ கிராஸ் பி. அப்போது என்ன சொல்லலாம்? R3 என்பது ஏலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு சொல்லலாமா? ஃபோர்த்து கொஸ்டினில் R4 ஈக்குவல் டு செட் ஆஃப் 7, -1, 0, 3, 3, 3, 0, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜோடிகள்லாம் வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இருக்கா பார்க்கலாமா? என்ன இருக்குது? முதல்ல 3, 3 இருக்குது, 7, -1 இருக்குது. ஆனால் என்னது இல்லை? 0, 3 இல்லை, 0, 7 இல்லை. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற அந்த கொஷினில் ஒரு ஜோடி ஏ கிராஸ் பியில் இல்லை அப்படின்னாலுமே அது உறவு ஆகாது தான். அப்போ என்ன எழுதலாம்? 0, 3, 0, 7 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போ என்ன சொல்லலாம்? R4 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45 மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆருக்கான சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஆன்சரில் எப்பவும் போல் கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ தான் முதல்ல எழுத போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர் அப்படின்ற அந்த உறவை நம்ம ஏவோட எதை கனெக்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, அந்த ஏவோட கணத்தில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை
ஸ்கொயர் பண்ணி வர வேல்யூவை தான் நம்ம வந்து ரிலேட் பண்ண போகிறோம். அப்போது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 எக்ஸெட்ரா. அதே மாதிரி 45 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2025 வருது. அப்போ ஆர் என்ற உறவு நம்ம எப்படி எழுதலாம்? ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25 எக்ஸெட்ரா 45, 2025. அப்போது ஆர் எப்படி வரும் அப்படின்னு எழுதிட்டோம். ஆனால் கொஷினில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எழுதியிருக்க ஆர் கரெக்டு தானா? அது ஏ கிராஸ் ஏவோட உட்கணமாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? முதல்ல ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏவோட கணம் கிராஸ் ஏவோட கணம். அப்போ ஏவோட கணம் என்ன வருது? 1, 2, 3, 4, 5, எக்ஸெட்ரா 45 கிராஸ் 1, 2, 3, 4, 5, எக்ஸெட்ரா 45 அப்படின்னு சொல்லி வருது. இதை கிராஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1, 1, 1, 2 எக்ஸெட்ரா 1, 45 எழுதலாம். அதே மாதிரி 2, 1, 2, 2 எக்ஸெட்ரா 2, 45, 3, 1, 3, 2 எக்ஸெட்ரா 3, 45ன்னு எழுதலாம். அதே மாதிரி லாஸ்ட் 45ல் முடியும் இல்லையா? அப்போ 45, 1, 45, 2 ஃபைனல் எப்படி வரும் அப்படின்னா 45, 45 அப்படின்னு முடியும். அப்போ இந்த மாதிரி எழுதலாம். ஏ கிராஸ் ஏ வந்து எழுதிட்டோம். அப்போ இது வந்து 45 உறுப்பு அப்படின்னா ரொம்ப பெருசாக போகுது. இதோட உட்கணமாக எழுதணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஏதாவது ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ மொதல் 5 வேல்யூ எடுத்துக்கிறோம். மொதல் 5 வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆரோட கணத்தை எப்படி எழுதலாம்? ஆர் ஈக்குவல் டு 1, 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4, 3, 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9, 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி 5, 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கப்புறம் கொஷினில் வேறு என்ன கேட்டிருக்காங்க? சார்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆர் ஈக்குவல் டு 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25. அப்போ சார்பகம் வீச்சகம் அப்படின்னு சொன்னால் சார்பகம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற மொதல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? அது. வீச்சகம்ங்கிறது அதோட ஒய் வேல்யூ. அப்போது சார்பகம் என்ன வரும்? 1, 2, 3, 4, 5. வீச்சகம்ங்கிறது வந்து 1, 4, 9, 16, 25. இதுதான் வந்து வீச்சகம். அப்போது நம்ம அவங்க கேட்ட எல்லா கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். மூணாவது கொஷின். ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ், ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஆன்சரில் எப்பவும் போல் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் முதல்ல எழுதுவோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ், ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ இந்த 0, 1, 2, 3, 4, 5 இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு எக்ஸோட நிழல் உருக்களாக இருக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸுக்கு 0 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒய் என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு 0 + 3 ஈக்குவல் டு 3 தான் வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 1 + 3 ஈக்குவல் டு 4. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 2 + 3 5. எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு 4 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7ன்னு வருது. அதே மாதிரி 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒய்க்கு 5 + 3 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. அப்போ எனவே எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா? செட் ஆஃப் 0, 1, 2, 3, 4, 5. ஒய் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் 3, 4, 5, 6, 7, 8. இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த கொஷனில் கேட்டிருந்தது சார்பகமும் வீச்சகமும் கண்டுபிடிங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்போ சார்பகம் என்ன வரும்? சார்பகம் ஈக்குவல் டு அதே எக்ஸோட வேல்யூ தான் சார்பகம், ஒய்யோட வேல்யூ வந்து வீச்சகம்.
அப்போ சார்பகம் வந்து 0, 1, 2, 3, 4, 5. வீச்சகம் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 4வது கொஷின், கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புகுறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லி நமக்கு சப்டிவிஷனில் 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2y எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் 2, 3, 4, 5 ஒய் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4. செகண்ட் கொஷின், எக்ஸ் கமா ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆன்சரில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதணும். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் தான் முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸோட எந்த வேல்யூவுக்கு ஒய்யோட எந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஒய்க்கு 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 1 2ன்னு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 3 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 4 ஈக்குவல் டு 8. ஆனால் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 இந்த 4 நம்பராக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6, 8 வந்து நமக்கு கொடுத்த கொஷினில் கொடுக்கல. அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ வரும், 2, 4 அது மட்டும்தான் ஒய்யோட இதுவாக வரும். அப்போது ஒய்யோட எந்த வேல்யூ கொடுத்தா எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அது அம்புகுறி படத்தில் குறிச்சிடலாம்ல. அப்போ அம்புகுறி படத்துக்கு என்ன பண்ணணும், எக்ஸுக்கு என்ன வருது 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. எழுதிட்டோமா. இப்போ ஒய்க்கு 1ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. அப்போ 2க்கும் 1க்கும் ஒரு அம்புக்குறி போடலாமா. அதுக்கப்புறம் ஒய்க்கு 2ன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்தது, எக்ஸுக்கு 4 வந்துச்சு. அப்போ 2க்கும் 4க்கும் சேர்த்து ஒரு அம்புக்குறி போடலாம். இதுதான் வந்து அம்புக்குறி படம். நம்ம அடுத்து வரைபடத்தில் குறிக்கணும். வரைபடத்தில் எந்த வேல்யூஸ் குறிப்போம், அதே தான். நம்ம அம்புக்குறி படத்தில் எந்த 2 நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த 2 ஜோடியை மட்டும்தான் அது வரைபடத்தில் குறிப்போம். ஒய்க்கு 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போது எக்ஸில் 2 எங்கே இருக்குது, ஒயில் 1 எங்கே இருக்குது, ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை குறிக்கணும். 2, 1 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒய்க்கு 2 அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு 4ன்னு கிடச்சிது இல்லையா. அப்போ எக்ஸில் 4 எங்கே இருக்குது, ஒயில் 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அது ஜாயின் ஆகிற அந்த பாயிண்டில் வந்து குறிக்கணும். இதுதான் வந்து வரைபடம். அடுத்ததான் பட்டியல் முறையில் எழுதணும். பட்டியல் முறைனா என்ன, அந்த ஜோடிகளோட கணம் இருக்கும் இல்லையா, அதை எழுதுறது தான் பட்டியல் முறை. அப்போ ஆர் ஈக்குவல் டு 2, 1, 4, 2 இதுதான் வந்து பட்டியல் முறையில் எழுதுறது. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லா சம்மையும் உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு சம் முடிச்சிட்டோம். இதே மாதிரி செகண்ட் சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கமா ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 10க்கும் குறைவாக இருக்கிற இயல் எண்கள். இயல் எண்கள்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வருமா. ஏன்னா 10க்கு உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வராது, 9 வரையும் தான் வரும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போது எக்ஸு ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எந்த எக்ஸோட வேல்யூக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அதில் எக்ஸோட வேல்யூ 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் எக்ஸ் எது ஒய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். போன சம்மில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி வாங்க கண்டுபிடிக்கலாம். அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுத்தோன்னா ஒய்க்கு என்ன வருது, ஒய் ஈக்குவல் டு 1 + 3 = 4ன்னு கிடைக்குது. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 2 + 3 = 5ன்னு கிடைக்குது. அதே மாதிரி தான் எக்ஸுக்கு 3 அப்படின்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 3 + 3 = 6.
எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 4 + 3 ஈக்குவல் டு 7ன்னு வருது. எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8ன்னு வருது. எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 6 + 3 9ன்னு வருது. எக்ஸுக்கு 7ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 7 + 3 10. அதே மாதிரி எக்ஸுக்கு 8ன்னு கொடுத்தோன்னா 8 + 3 11. எக்ஸுக்கு 9ன்னு கொடுத்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 9 + 3 ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஒயோட வேல்யூ 10ங்கிற இயலெண்களுக்கு குறைவாக இருக்கணும். ஸோ 10க்கு முன்னாடி இருக்கிற இயலெண்கள் மட்டும்தான் வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூவாக கிடைக்கும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 10, 11, 12 வந்து ஒய்யோட வேல்யூவாக வராது. அப்போ கிடைச்சிருக்க இந்த எக்ஸ்ஒயோட வேல்யூஸ் தான் வந்து நம்ம அம்புக்குறி படத்துலையும் குறிக்கணும். அம்புக்குறி படத்தில் முதல்ல எக்ஸ்ஒயோட வேல்யூஸ் எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஒய்யோட வேல்யூ என்னது, சேம் அதே தான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸோட ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ்க்கு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கரெக்டாக வந்து அம்புக்குறி போட்டு குறிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஒய்க்கு 4 அப்படின்னு கிடச்சிது. 2ன்னு கொடுக்கும்போது 5ன்னு கிடச்சிது. 3ன்னு கொடுக்கும்போது 6ன்னு கிடச்சிது. 4ன்னு கொடுக்கும்போது 7ன்னு கிடச்சிது. 5ன்னு கொடுக்கும்போது 8ன்னு கிடச்சிது. 6ன்னு கொடுக்கும்போது 9ன்னு கிடச்சிது இல்லையா. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம குறிக்கணும். இதுதான் வந்து அம்புக்குறி படம். வரைபடத்தில் குறிக்க போகிறோம். அம்புக்குறி படத்தில் எந்த நம்பருக்கெல்லாம் நம்ம அம்புக்குறி போட்டு ஜாயின் பண்ணி வச்சோமோ அந்த நம்பர்ஸை தான் வந்து இதில் குறிக்க போகிறோம். அப்போ முதல்ல என்ன வரும், 1, 4 வருமா. அப்போது எக்ஸில் 1 இருக்கணும், ஒயில் 4 இருக்கணும். ஸோ ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் வந்து குறிக்கணும், 1, 4. அதே மாதிரி தான் 2, 5, எக்ஸில் 2, ஒயில் 5. 3, 6, எக்ஸில் 3, ஒயில் 6. 4, 7, எக்ஸில் 4, ஒயில் 7. 5, 8, எக்ஸில் 5, ஒயில் 8. 6, 9, எக்ஸில் 6, ஒயில் 9. இதெல்லாம் மீட் பண்ணுற அந்த பாயிண்டில் வந்து நம்ம குறிக்கணும். இதுதான் வந்து வரைபடம். அடுத்தது பட்டியல் முறை. பட்டியல் முறைன்னு சொல்லும்போது அந்த எக்ஸு ஒய்யோட கரெக்டாக பாயிண்ட் வந்துருச்சு இல்லையா, அதோட ஜோடிகளை வந்து கணங்களில் எழுதுறது தான் வந்து பட்டியல் முறை. அப்போ R ஈக்குவல் டு 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதுதான் 5வது கொஸ்டின். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் A, எழுத்தர்கள் C, மேலாளர்கள் M மற்றும் நிர்வாகிகள் E ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். A, C, M மற்றும் E பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 25,000, ரூபாய் 50,000 மற்றும் ரூபாய் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். M1, M2, M3 ஆகியோர்கள் மேலோர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். XRY என்ற உறவில் X என்பது Y என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. இந்த சம் எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே நம்ம ஆன்சரில் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கொஷினில் ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து முதல்ல ஆன்சரில் எழுதணும். அதுதான் கூட ஃபர்ஸ்ட் டியூட்டியாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸுன்றதை நம்ம ஊதியமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒய்ன்றதை பணியாளர்னு எடுத்துக்கலாமா. அதில் என்னென்ன டைப் கொடுத்துருக்காங்க, உதவியாளர் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் ஏ, அதுலேயும் 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எழுத்தாளர் சீன் கொடுத்துருக்காங்க, அதில் 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க, C1, C2, C3, C4. அதுக்கப்புறம் மேலாளர் எம் கொடுத்துருக்காங்க, அதில் 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க, M1, M2, M3. நிர்வாகிகள் இ கொடுத்துருக்காங்க, அதில் 2 வெரைட்டி கொடுத்துருக்காங்க, E1, E2. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊதியம் பணியாளர்கள் இவங்களுக்கான வந்து உறவை நம்ம எப்படி நோட் பண்ணலாம், R ஈக்குவல் டு X, Y அப்படின்னு ஜோடியாக எழுதலாம். அம்புக்குறி படம் போட போகிறோம். அம்புக்குறி படத்தில் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், நீங்கள் ஊதியத்தை தான் எக்ஸோட வேல்யூவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 4 வெரைட்டியான ஊதியம் தான் கொடுத்துருக்காங்க, 10,000, 25,000, 50,000, 1,00,000. அப்போ அதை வந்து எக்ஸில் எழுதிப்போமா. அதுக்கப்புறம் ஒயில் வந்து இந்த பணியாளர்கள்லாம் எழுதிப்போம். ஸோ ஏன்னா ஏல 5 பேர் இருக்காங்க, அப்போ A1, A2, A3, A4, A5. அதே மாதிரி சின்னு எடுத்துக்கிட்டோம்னா சியில் 4 பேர் இருக்காங்க, C1, C2, C3, C4.
அதுக்கப்புறம் எம் எடுத்துட்டோம்னா M1 M2 M3 இருக்குது. எடுத்துட்டோம்னா E1 E2 இருக்குது. இப்போது யார் யாருக்கு எந்த ஊதியத்தை அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அம்புக்குறி போட்டு காட்ட போகிறோம், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 அப்படிங்கிறது வந்து ஏ பணியாளர்கள். அப்போ A1 A2 A3 A4 A5 இருக்கு இல்லையா, அந்த 5 பேருக்குமே அந்த 10,000 சேலரியை தான் வந்து குறியிட்டு காட்ட போகிறோம். அதுக்கப்புறமா சி பணியாளர்களுக்கு வந்து 25,000. அப்போது C1 C2 C3 C4 அந்த 4 பேருக்குமே வந்து 25,000 சேலரியை வந்து நம்ம குறிக்க போகிறோம். அதுக்கப்புறமா M1 M2 M3 இதில் வந்துட்டு இவங்களுக்கு என்ன சேலரி வருது, 50,000 வருது. அப்போ இவங்க 3 பேருக்கு 50,000 குறியிட்டு காட்ட போகிறோம். அதே மாதிரி E1 E2 இந்த நிர்வாகிகளுக்கு 1,00,000 ரூபா சேலரி. இந்த 1,00,000 வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து அம்புக்குறியிட்டு காட்ட போகிறோம். இதுதான் வந்து அம்புக்குறி படம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லேருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் எல்லா சம்மே உங்களுக்கு வேணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வரிசை ஜோடிகளை எழுத போகிறோம். வரிசை ஜோடிகள்னால் என்ன, நம்ம முதல்லையே பார்த்தோம். R = X, Yன்னு எடுப்போம். எக்ஸுங்கிறது ஊதியம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அதான் நம்ம எழுத போகிறோம். அப்போ R = என்ன வரும், 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5, 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4, 50,000, M1, 50,000, M2, 50,000, M3, 1,00,000, E1, 1,00,000, E2. ஸோ இதுதான் வந்து வரிசை ஜோடிகள் எழுதுறது. இது வரைக்கும் தானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கேட்டது 2 கொஷின் தான் கேட்டாங்க. வரிசை ஜோடிகள் மூலமாகவும் காட்ட சொன்னாங்க, அம்புக்குறி படம் மூலமாகவும் காட்ட சொன்னாங்க. நம்ம 2த்தையுமே போட்டு முடிச்சிட்டோம். இதோட வந்து பயிற்சி 1.2 வந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சென்டரில் 10th மேக்ஸ் டியூஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.